ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவ வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்களை அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 37வது வசனம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆண்டவர் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக ஆழமாக தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து வாழ்வது நமக்கு மிக மிக அவசியமாக அத்தியாவசியமாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஆழத்திலே ஊற்றப்படாததின் நிமித்தமாகவே அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற போராட்டங்கள் பாடுகளிலே நாம் தடுமாறுகிறோம். தேவனுடைய அன்பு நம்மில் ஆழமாக ஊற்றப்பட்டு இருக்கும் போது மாத்திரமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வெற்றி கொள்ளுகிறவர்களாக நாம் வாழ முடியும். அநேக மக்கள் இன்றைக்கு ஆண்டவரை தன்னுடைய ஆதாயத்துக்காக, தன்னுடைய உயர்வுக்காக, தன்னுடைய செழிப்புக்காக, தன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, ஆண்டவரை தேடுகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்காக மாத்திரமே இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனால் வேதம் இவ்விதமான ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு போதிக்கவில்லை. தேவ அன்பினால் ஏவப்பட்டு அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் பாடுகள் பட வேண்டியதாக இருந்தாலும் அவைகள் மத்தியிலும் வெற்றி கொள்ளுகிறவர்களாய் ஒரு அருமையான வாழ்க்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவருடைய அன்பினால் இணைக்கப்பட்டு இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற வேண்டியது இல்லை. தேவனுடைய அன்பினால் நாம் இணைக்கப்பட்டு இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை பாடுகளை கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய அன்பை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில விளங்கி கொண்டு ருசி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அவருடைய மாறாத அன்பை, மாசற்ற அன்பை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோமே ஆனால் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த இந்த கிறிஸ்துவின் அன்பிலே நாம் நிலைத்திருப்போமே ஆனால் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், முழுவதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நாம் செய்ய வேண்டியது என்ன? ஸ்தோத்திரம். என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவோடு என் வாழ்க்கையை நான் இணைத்துக் கொள்ளுகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைத்துக் கொள்ளுவோமே ஆனால் நாம் முற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாய், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் நாம் வாழ முடியும். இந்த கிருபைகளை இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. ஆண்டவர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக.